धृतानि तदरतानि तनदिरना तों धृतानि तदरतानि तनदिरना दिरना दिरना धृदिं तों धृतानि तदरतानि तनदिरना
जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். சங்கரரும் சிஷ்யர்களும் வினயமும் தொடர்கிறது. பாஷ்யங்களின் உட்பொருளான அத்வைதம்தான் தேனின் ரசம். அந்த ரசத்தை பருகுவதற்காக கூட்டம் கூட்டமாக சிஷ்யர்களான வண்டுகள் வந்து மொய்க்கின்றனவாம். இங்கே சிஷ்யர்களை சொல்லும் போதுதான் சிஷ்ய என்று சொல்லாமல் வினேய, அதாவது வினயம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் தாமரையை பற்றியும் வண்டை பற்றியும் வருகிற மாதிரியே ஆச்சாரியாலை பற்றிய இன்னொரு ஸ்லோகத்திலும் வருகிறது. 800 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டில் இந்த ஸ்லோகம் பொறித்திருக்கிறது. அந்த கல்வெட்டு எங்கே கிடைத்தது என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அது கம்போடியா தேசத்தில் கிடைத்த கல்வெட்டு. அந்த அந்நிய தேசத்தில் கிடைத்த கல்வெட்டிலே ஆச்சாரியாலை பகவத் சங்கரர் என்று சொல்லியிருக்கிறது. நம் தேசத்தில் அவரை பகவத் பாதர் என்று தான் சொல்கிறோம் என்றால், கம்போடியாக்காரர்கள் இன்னும் ஒரு படி உயர்த்தி பகவான் என்றே அவரை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியாலின் பாதத்தை தாமரையாக சொல்லியிருக்கிறது. அங்கிரி பங்கஜம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த பாத தாமரையை விட்டு அசைய மாட்டோம் என்று லோகத்தில் ஒரு வித்வான் கூட பாக்கி இல்லாமல், அதாவது நிச்சேஷமாக என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது, தங்கள் தலைகளை அதிலேயே தாழ்த்தி கிடக்கிறார்களாம். சகல வித்வத் ஜனங்களின் சிரஸ்களாகிய வண்டுகளால் மொய்க்கப்பட்ட பத்ம பாதத்தை உடைய பகவான் சங்கரர் என்று அந்த கல்வெட்டில் இருக்கிறது. நிச்சேஷ சூரி மூர்த்தாலி மாலா லீடாங்கிரி பங்கஜாத். முதலில் நான் சொன்ன ஸ்லோகம் பத்மபாதர் நம் பகவத் பாதரை பற்றி பண்ணினது. இங்கே பகவத் பாதாளின் பாதத்தையோ முகத்தையோ பத்மமாக சொல்லாமல் பாஷ்யத்தை பத்மத்தின் மகரந்தம் என்று சொல்லியிருக்கிறது. வாய் தாமரையிலிருந்து ஊறும் அத்வைத தேனை பருகுகிறார்களாம் அவருடைய சிஷ்யர்களான வண்டுகள். இங்கே சிஷ்யர்கள் என்று சொல்வதற்கு ஸ்லோகத்தில் வினீத வினேய பிருங்காகா என்று வருகிறது. வினீத என்றால் நல்லொழுக்கத்தில் பழக்கப்பட்டவர்கள், அதாவது வெல் ட்ரெயின்ட் என்று அர்த்தம். பிருங்காகா என்றால் வண்டு கூட்டம். சிஷ்யன் என்பதற்கு வினேயன் என்று போட்டிருக்கிறார். கம்போடியா கல்வெட்டில் நிச்சேஷ சூரிகளும், அதாவது மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை அறிஞர்களும் வண்டு கூட்டமாக ஆச்சாரியாலின் பத்ம பாதத்தில் தங்கள் தலையை கிடத்தி நமஸ்கரிப்பதாக சொல்லியிருக்கிறது. மூர்தா என்றால் தலை. மூர்தாலி மாலா, மூர்தாக்களாகிய அலிமாலா. அலிமாலா என்றால் வண்டு கூட்டம், அலி என்றால் வண்டு. பத்மபாதர் வாய் பத்மத்தை சொல்லாமல் பாஷ்ய தேனை மட்டும் சொன்னார். கம்போடியா கல்வெட்டில் பாத பத்மத்தை சொல்லி பாஷ்ய தேனை சொல்லாமல் விட்டிருக்கிறது. ஆனால் நிச்சேஷ சூரி ஜனங்களும், அதாவது சகல வித்வத் சமூகமும் பாத பத்மத்தில் வண்டுகளாக தலைகளை கிடத்தியிருப்பதாக சொல்லியிருப்பதால் அவர்கள் சாமானிய மக்கள் சமூகத்தை போல பக்தியினால் மட்டும் பாதவந்தனம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்றும், பாஷ்ய தேனை ரசித்துத்தான் ஆச்சாரியாலிடம் பக்தி பண்ணுகிறார்கள் என்றும் உள்ளர்த்தம் ஆகிறது எனலாம். பாதத்திலிருந்து பாஷ்யம் வந்ததாக சொல்வது பொருந்தாது என்பதாலேயே பாத பத்மம் என்று மாத்திரம் சொல்லி பாஷ்ய மகரந்தத்தை ஊகித்துக் கொள்ளும்படியாய் விட்டிருக்கிறது. அப்பைய தீட்சிதர் ஆச்சாரியாலின் மேல் செய்துள்ள அதிகத பிதா பூர்வாச்சாரியான் என்ற ஸ்லோகத்தில் அவருடைய, அதாவது ஆச்சாரியாளுடைய வாயான பத்மத்திலிருந்து வெளிவரும் அத்வைத சூக்தி பெருக்கு நம்முடைய பிறவி பிணியை போக்குகிறது என்று சொல்லுகிறார். சூக்தி என்பது சு உக்தி, அதாவது உத்தமமான வாக்கு. அதிகத பிதா பூர்வாச்சாரியான் உபேத்ய சஹஸ்ரதா சரிதிவ மஹீன் பாகான் சம்பிராப்ய சௌரி பதோத்கதா ஜயதி பகவத் பாத ஸ்ரீமன் முகாம்புஜ நிர்கதா ஜகன ஹரணி சுக்திர் பிரம்மாத்வயைக பராயணா.
இங்கே வாய் தாமரையையும் அதிலிருந்து பெருகும் பாஷ்ய உபதேச பெருக்கையும் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இது தேன் பெருக்கு என்பதை குறிப்பிட்டு காட்ட இதிலே வார்த்தை இல்லை. ஆனால் பத்மத்திலிருந்து தேன் இல்லாமல் வேறென்ன பெருகும்? இதை ஊகிப்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லையே. இப்படியாக ஒன்றிலே வாயை சொல்லாமல் தேன், இன்னொன்றில் வாய் தேன் இரண்டையும் சொல்லாமல் வண்டு கூட்டம், மூன்றாவதில் வாயை சொல்லி தேனை சொல்லியும் சொல்லாமல் விட்டிருப்பது என்று பார்க்கிறோம். ஆனால் மூன்றிலுமே சொல்லாததை சுலபமாய் ஊகிக்கும்படி விட்டிருப்பதிலேயே ரசம் இருக்கிறது. இவற்றில் பத்மபாதர் சிஷ்யர்களை வினேயர்கள் என்பதுதான் நம் ஷட்பதி விஷயத்துக்கு சம்பந்தமானது. சங்கரரும் சிஷ்யர்களும் வினயமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.